சாய் பல்லவி மற்றும் சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவந்த அமரன் படம் போன வருஷம் பிளாக் பஸ்டர் மூவியாக வந்தது. இந்த நிலையில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு திரைப்படம் தண்டேல் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு பெறல. இந்த படத்தில் சாய் பல்லவி அவர்களுக்கு 5 கோடி சம்பளமாக கொடுக்கப்பட்டது. இதை தொடர்ந்து இப்போ சாய் பல்லவி அவர்கள் பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாகிட்டு வரும் திரைப்படம் தான் ராமாயணா. நிதிஷ் திவாரி இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படம் 2 பாகமாக வர இருக்கு. இதில் ரன்பீர் கபூர் ராமனாகவும் சாய் பல்லவி சீதையாகவும் நடிக்கிறாங்க. ரவி தூபே லக்ஷ்மணனாக நடிக்கிறாரு. யாஷ் அவர்கள் ராவணனாகவும், சன்னி டியோல் ஹனுமானாகவும், லாரா தத்தா கல்கியாகவும் நடிக்கிறாங்க. இது போக அமிதாப் பச்சன் அவர்களும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. ராகுல் பிரீத் சிங் சூர்பனகையாக நடிக்கிறாங்க. ரன்பீர் கபூர் இந்த படத்தில் ராமனாக நடிக்கிறதுக்கு 75 கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் அதிக சம்பளம் வாங்குற ஹீரோக்கள்ல ஒருவர் தான் ரன்பீர் கபூர். சீதாவா நடிக்கிற சாய் பல்லவி அவர்களுக்கு 15 கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கு. ராவணனா நடிக்கிற யாஷ் அவர்களுக்கு 200 கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கு. ஹனுமான நடிக்கிற சன்னி டியோல் அவர்களுக்கு 45 கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கு. நிதிஷ் திவாரி இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படம் மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 835 கோடி. இந்திய சினிமாவில் இதுவரைக்கும் தயாரிக்கப்பட்ட சினிமாக்களில் இதுதான் பெரிய பட்ஜெட் மூவி. இந்த படத்தோட முதல் பாகம் 2026 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. 2ஆம் பாகம் தீபாவளி 2027 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.